ஜீசஸ் 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 ஜீசஸ். தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் காம ஏச்சைகளுக்குள்ளாக, காம சிந்தனைகளுக்குள்ளாக, முக்கியமாக அந்த செல்போனில் தேவையற்ற அருகருப்பான அந்த காட்சிகளை பார்க்கிறதை போல என காட்சியில் பார்க்குறேன். என் அன்புக்குரியவர்களே, அப்படி யாராவது நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் செய்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே தேவனிடத்தில் மன்னிப்பு கேள். கண்டிப்பாக நிச்சயம் நிறைய பேர் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன்னுடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் பார்வையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் சிந்தனையை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உம்முடைய கண்களை நான் அசுத்தப்படுத்தினேன். ஆண்டவரே, உம்முடைய சிந்தனையை நான் அசுத்தப்படுத்தினேன். அதற்காக தான் ஆண்டவர் முள்முடி சுமந்தார். அவர் தலைமையில இந்த முள்முடி வைக்கப்பட்டது. அவருடைய சதையெல்லாம் எதற்காக கிழிக்கப்பட்டது தெரியுமா? இதோ உன் மாம்ச எச்சையை தவறான முறையிலே தீர்த்து கொண்ட போது ஆண்டோடைய சதை கிழிக்கப்பட்டது. ஆண்டோட சொல்லு, அப்படி ஏதாவது ஒரு குற்றங்கள் பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஆண்டவரே, நீர் பட்ட அந்த தசையினால் கிழிக்கப்பட்டு ராஜா, அதிலிருந்து வருகிற ரத்தத்தை ஊற்றி என்னை கழுவும் ஆண்டவரே என்று கேளு. அதிலிருந்து வருகிற ரத்தத்தை ஊற்றி என்னை கழுவுங்க ஆண்டவரே என்று கேளு. லேஷர பீக்ரா பராத்தி சக்கரா, இன்னைக்கு நீ ஒரு விடுதலையோட தான் இங்க இருந்து போகணும். இன்னைக்கு ஒரு உண்மையின் மாற்றத்தோட தான் நீங்க இருந்து போகணும். இன்னைக்கு ஏதாவது தேவனுடைய பிரசன்னத்தை நிரம்பிட்டு தான் நீ இங்க இருந்து போகணும். லிபிகாதா ரபா லாகாதா ரபா ஷாதி நிகாதா ரபா லெபெல்காதுருபா ஷரத் நிக்கிற பாத்தி சக்கரா. யோசி யோசி மகனே, உன் வாழ்க்கையை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். இதோ ஷரத் நிக்கிற பரத்தி ஷரத் நிக்கிற பாத்தி சக்கரா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எதற்காக ஐயா என் ஆண்டவர் உயிரை கொடுக்க தானாய் முன்வந்து அந்த கல்வாரியை இருக்கரங்களை அந்த சிலுவையில் அறையும்படி கொடுத்தார் தெரியுமா? உன்னை மீட்கணும் என்பதற்காக, உன்னை மீட்கணும் என்பதற்காக, உன் பாவங்களை மன்னிக்கணும் என்பதற்காக, உன் குற்றங்களை போக்கணும் என்பதற்காக, உன்னை பரிசுத்தப்படுத்தணும் என்பதற்காக, உன்னை தூய்மைப்படுத்தணும் என்பதற்காக. எவ்வளவு அருவருப்பு, எவ்வளவு அசிங்கமான காரியங்கள். இதோ பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் விரோதமான எத்தனை பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மனம் மாறிக்கொள். நிறைய பேரை பார்க்கிறேன், பாவங்களை விடணும் நினைக்கிறீங்க, பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதையே தான் செய்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் என்னை காயப்படுத்தாதே, மீண்டும் மீண்டும் என்னை அடிக்காதே, மீண்டும் எனக்கு அந்த முள்முடி சூட்டாதே, மீண்டும் என்னை அந்த கல்வாரிக்கு அழைத்து செல்லாதே. லிபிகாதா ராபா காதா ராபா ஷரத்தி லேபராத்தி ஷக்ரா லேபிஷாத்தி நீகபராத்தி ஷரத்தி நிக்ரபாத்தி ஷக்ரா. போதும் தவறான பாதைகள் போதும். திரும்பு, உன் வாழ்க்கை திசை திருப்பு. இதோ தவறான பாதையில போய்கொண்டிருக்கிற நீ இப்பொழுது தேவனை நோக்கி ஓடி வா. தேவனை நோக்கி ஓடி வா. தேவனுடைய காரியங்களை நோக்கி ஓடி வா. தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி வா. தேவன் உனக்கு வைத்திருக்கிற நித்திய பேரின்பத்தை நோக்கி ஓடி வா. சரசர 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 சரசரத்தை லேபரத்தை லெபி ஷரபி ஷரரா. பழி வாங்குறது. என் அன்புக்குரியவர்களே, அந்த எண்ணத்தை இருந்தால் உங்களுடைய இருதயத்திலிருந்து அகற்றிடுங்க. பழி வாங்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் பழி வாங்குவார் உனக்காக. அவர் பழி வாங்குவார். நீ பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் உனக்காக செயலாற்றுகிற நேரம் உனக்கு விரோதமாய் 1000 பேர் அல்ல 16000 பேர் எழும்பட்டும். இதோ அவர்கள் புகையை போல மாற என் ஆண்டவர் கிருபை செய்வார்.
இதோ அவர்கள் அந்த மேகத்தை போல கலைக்கப்படுவார்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவார்கள். யார் மேலேயாவது பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருப்பாய் என்றால் இந்த நேரத்தில் இப்பொழுது அவர்களை விட்டு நீ உன்னுடைய சிந்தனையை, இருதயத்தை வெளியே கொண்டு வா, வெளியே கொண்டு வா. வேணா யாரை பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம். என் அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், மணியுங்கள், மணிப்படைவீர்கள், இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் பெறுவீர்கள். எதை விதைக்கின்றாயோ அதையே அறுப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு திசை திரும்பட்டும். ஈஸ்வர பிக்ரா பராத்து ஷரரா ஈஸ்வர பிஷர விரத்து நிற்கிற பார்த்து செக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என் குக்கரில் கேட்கின்றாரா? ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா? என்னுடைய வார்த்தையில் கேட்கிறாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன், நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை பார்க்கிறேன், உன் சிந்தனையில இருக்கிற காரியங்களை பார்க்கிறேன், உனக்குள்ள இருக்கிற காரியங்களை நான் உற்று நோக்குகிறேன். உன்னுடைய சின்ன சின்ன அசைவைகளை கூட நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன், உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். அதை உணரு. முதல்ல இருதயத்தை மாற்றிக்கோ. சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய சித்தப்படி நடக்கிறான் என்றால், தேவனுடைய காரியங்களில் போய் நடப்பான் என்றால், நிச்சயம் நிச்சயம் சொல்லுகிறேன், என் ஆண்டவரை தரிசிப்பான், என் ஆண்டவரை அவன் பார்ப்பான். அதற்கு ஏன்ற மனநிலையை, சிந்தனையை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஆமென். யாம் அன்புக்குரியவர்களே, அவருடைய இரத்தம் தான் நம்மளுடைய ஜெயம், அவருடைய இரத்தம் தான் நம்மளுக்கு வெற்றி, அவருடைய இரத்தம் தான் நம்மளுக்கு எல்லாம். வேதம் சொல்லுகிறது, இந்த மாம்சமான யாவருடைய பாவங்களையும் யாவருடைய அக்கிரமங்களையும் அவருடைய இரத்தம் சுத்திகரிக்குமா, அவருடைய இரத்தம் மன்னிக்குமா, அவருடைய இரத்தம் பரிசுத்தவனாய் மாற்றுமா. அந்த இரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை. அந்த இரத்தத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, கேட்பதே இல்லை, ஏதான் பார்க்குறோம். இப்போ கூட தெரியுது, உங்களுடைய இருதயம் அடி கருப்பு கலரில் இருக்குது. ஒரு எப்படி சொல்லு, சாதாரணமானது அல்ல, கண்ணங்கரேர்னு இருக்கு, அவ்வளோவா கொடியதாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ உள்ளுக்க எப்படி சொல்லு, துன்பம், கண்ணீர், கஷ்டம். அப்போ நீங்கள் உலகத்தை பற்றியே சிந்திச்சு போயிடுவீங்க, கடவுளை பற்றியெல்லாம் சிந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட இருதயத்துடைய நபர்கள் கடவுளை பற்றி சிந்திக்க முடியாது, கடவுளை பற்றி யோசிக்க முடியாது, கடவுளும் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுக்கும் கடவுளுக்கும் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்கள், முதல்ல உங்களுடைய இருதயத்தில் தேவையில்லாதவைகளை, அழுக்குகளை முதல்ல என்ன செய்யுங்க, அகற்றிடுங்க, அகற்றிடுங்க, அகற்றிடுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசித்துக்குங்க, சர்வத்தையும் படைத்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லாமல்ல சர்வ வல்லவர என்னோடு இருக்கிறார், அவரை நான் நம்புவேன், அவர் என்னை நம்புவார் என்றால், இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும், இந்த உலக மனிதர்கள் அத்தனை பேரே என்னை எதிர்த்தாலும் என்னை ஒன்று செய்ய முடியாது. என்னது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ நோய்கள் வரட்டும், எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டும், இதோ அந்த பெரியதான அந்த சாவின் விளிம்புக்கு கூட என்னை கூட்டிட்டு போகட்டும், என் ஆண்டவர் மேலிருந்து எனக்கு அந்த அதிகாரத்தை அந்த சாத்தானுக்கு கொடுத்தால் ஒழிய என் மேல யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. கடவுள் அனுமதிச்சாதான், கடவுள் அனுமதிச்சாதான். பாருங்க, ஒரு மரத்தினுடைய இலை, காய்ந்த இலை கீழே விழுகிறதா இருந்தாலும் அது கடவுளுடைய விருப்பப்படி தான் விழுகிறது, கடவுளுடைய விருப்பப்படி தான் விழும்.
சும்மா சாதாரணமாக காற்று அடிச்சு கீழே விழுந்துச்சுல நினைக்காதீங்க. கடவுளுடைய விருப்பப்படி தான் விழுமா, இல்லைன்னா விழுகாதான், அப்படியே தான் இருக்கும் மரத்திலே. அப்படிப்பட்ட கடவுள் நம் கடவுள். ஆனால் அவரை பற்றி நம்ம சிந்திக்கிறே இல்லை, அவர் தியாகத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ப்பா, என்னன்னா கடவுளுடைய தியாகத்தை, கடவுளுடைய அந்த விலை மதிக்க முடியாத இழப்பை நீங்கள் சிந்திக்கலைன்னா நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்க முடியாது, எதையுமே விட்டு கொடுக்க மனசு வராது, எதை கடவுளுக்கு செய்ய மனசு வராது, கடவுளுடைய ஊழியத்தை செய்ய மனசு வராது. ஏன்னா அதை பற்றின நாலேஜ் இல்லையே, அதை பற்றின அறிவு எனக்கு இல்லையே. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எதற்காக மரித்தார் என்று கூட எனக்கு தெரியாதே. அப்புறம் எப்படி ஐயா உன் பிரச்சனைக்கே நீ ஓடிக்கிட்டே இருப்ப. ஆண்டவரை சொல்லுகிறதை நன்கு கவனித்து அவர் சொல்லுகிறபடி வாழுங்கள். முதல்ல சுயத்தை சாகடிங்க. இந்த சுயம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. சுயம்னா என்னன்னா, நீ இன்னும் இயேசுக்குள்ளாக சாகல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீ இன்னும் இயேசுவாய் மாறல, நீ இயேசுவாய் மாற முயற்சி செய்யல, இன்னும் இயேசுவை போல யோசிக்க உனக்கு முடிவெடுக்கல, இன்னும் இயேசுவை போல தியாகம் செய்ய யோசிக்கவில்லை. இந்த யோசனை உனக்கு இல்லாததான் சுயமே கிடையாது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத ஆண்டவர் சொல்றாருப்பா, ஜீவனை இழக்கிறவன் இந்த சுயத்தை சாகடிச்சா மட்டும்தான் நீங்க திருப்படிமாக சுயமா வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நீங்க இந்த சுயத்தை சாகடிக்கணும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாகடிக்கணும். இதை என்ன சாகடிக்கிறது என்றால், சைமன் என்ற நான் மரித்து கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆகின்றன. எனக்குள்ள யார் வாழ்றா? இப்போ உயிரோட இருக்கிறது யாரு? என்னில் வாழ்கிறது இயேசு தான். நான் செத்துட்டேன், நான் உயிரோட வாழவே முடியாது. நம்ம எத்தனையோ காலகட்டத்தில் எவ்வளோ காரியங்களுக்குள்ளாக இறந்துட்டோம். நம்ம கூட இருந்தவங்க இறந்துருப்பாங்க, எவ்வளோ காரியங்கள். ஆனால் அந்த சுயம் நம்மளை இயேசுக்குள்ளாக வாழ விட மாட்டேங்குது. ஆசைகளை கொண்டு வருது, பெருமைகளை கொண்டு வருது, ஆணவத்தை கொண்டு வருது, மேட்டுமையை கொண்டு வருது. என்னைய விட ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டா எப்படி அவர்களுக்கு திருப்படி கவுத்து விடலான்னு நினைக்கிறோம். என்னுடைய வீட்டிற்குள்ளாக நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், என்னை சுற்றில் இருக்கிற ஒரு இடத்துல நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், என்னை மதிக்கணும், என்னை கேட்கணும், என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இயேசுவை போல வாழ ஒரு மனம், இயேசுவை போல ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல ஒரு தியாகத்தோடு நீங்கள் வாழணும். அதை தான் நீங்கள் செய்யும்போது தான் இந்த சுயத்தை உங்களால் சாகடிக்க முடியும். பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் வாசிங்க, கவனமாக கேளுங்க. பின் இயேசு தம் சீடரை நோக்கி, சீடரை பார்த்து சொல்றாரு, மக்களை பார்த்து சொல்லல, சீடரை பார்த்து சொல்றாரு, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். இதுதான் இந்த ஒரு ஆட்ட வாசிக்க. பின் இயேசு தம் சீடரை நோக்கி, சீடரை பார்த்து, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து அந்த சுயத்தை சாகடிச்சு தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவனுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும். இதுதான். இதுல இன்னொரு இதை கொடுத்திருக்காரு, என்னது? அவனுடைய சிலுவை. அப்ப எல்லாருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இங்க பாருங்களேன், ஆண்டி முதல் அரசன் வரை இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும், அத்தனை உயிர்களுக்கும் பாரச்சுமை வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கு? யார் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கு? ஆண்டினா என்ன? பிச்சைக்காரை முதல் கோபுரத்தில் இருக்கிற ராஜா வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பாரச்சுமை வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாரச்சுமைனா என்ன?
என்னது? துன்பம், கண்ணீர், கஷ்டம், வேலை, எல்லாவற்றுக்கும் மேலாக மனசை உடைக்கிறது, கண்டிப்பா கவலை, நோய், பசி, எல்லாருக்கும் எல்லாத்தையும் வைக்கப்பட்டிருக்கு. இது இவங்களுக்கு தான், இது அவங்களுக்கு தான், எனக்கு தான் பிரச்சனை, மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய அந்த சிலுவைய, அவன் இருக்கக்கூடிய நுகத்தை எடுத்துட்டு என் பின்ன வரட்டும், சிரித்த முகமா என் பின்னே வரட்டும், பின்னே வரட்டும். வாசிங்க. ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன், பாருங்க கவனமா கேளுங்க, இங்கதான் சுயம். தன் உயிரை காத்துக்கொள்ள நினைக்கிறவன் அதை இழந்து விடுவான், அதை இழந்து விடுவான். இதான் உண்மை. இந்த சுயத்தை நீங்க விடல அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய உயிரை காத்துக்கொள்ளணும் நினைச்சீங்கன்னா, நீங்க தான் உங்களை ஏதோ கஷ்டப்படுத்தி உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய காரியங்களை நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், காப்பாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நீ சுயமாக யோசிப்பா என்றால் ஆண்டவர் சொல்றார், அதை இழந்து போவாய். Praise the Lord. Praise the Lord. என்ன சொல்றாரு? அதை இழந்து போவாருங்க. பாருங்க, நீ யாரை முழுசா நம்புறியா அவன் ஒரு நாள் உன்னை ஏமாத்துவான். Praise the Lord. ஒரு நாள் உன் இதயத்தை காயப்படுத்துவான். ஒரு நாள் உன்னுடைய இருதயம் உடைக்கப்படும். அப்ப நீ சுகத்தை சாகடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால என் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய ஜீவனை நேசிக்கிறவன், உன்னை நீயே நீ நேசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், உன்னை நீயே நீ யோசிக்கிறதை போல மற்றவர்களை நேசி. நான் சொல்றேன், உன்னை நேசிக்கவே கூடாது. நேசிக்க மனசாட்சி கேட்டுப்பாரு. தண்டிக்கிறதா தான் முதல்ல என்ன செய்யப்படணும்? முதல்ல இருக்கிறதுலே பெருங்குற்றவாளி நான் தான். தண்டிக்கிறதா தான் முதல்ல என்னைய தான் தண்டிக்கணும். அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் தான் சுயத்தை சாகடிக்க முடியும். சும்மா ஏனோ தானோ கிறிஸ்தவ, இங்க பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க கிறிஸ்தவர்களே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். கிறிஸ்தவர்களே கிடையாது. இயேசு எவ்வளோ பெரிய நிலையை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு சின்ன எப்படி சொல்ற வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போதான் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர போறீங்க? எப்ப உண்மையா ஓட போறீங்க? எப்ப தியாகத்தோட ஓட போறீங்க? எப்பங்க இயேசுக்காக வாழ போறீங்க? எதுக்காக கடவுள் இந்த உலகத்துல உங்களை என்னைய படைக்கணும்? முதல்ல எதுக்காகுங்க யோசிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு. முதல்ல சுயத்தை சாகடிக்கணும், உன்னையை சாகடிக்கணும், உன் மனநிலையை சாகடிக்கணும். இன்னைக்கு ஒரு புது உயிர் பெற்றவனாக, புது உயிர் பெற்ற மகளாக இந்த இடத்தை விட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை இழந்து போவான். வாசிங்க. என் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ, பாருங்க, என் பொருட்டு அந்த சுயத்தை சாகடிப்பவனோ அதை கண்டடைவான். அந்த உயிரை கண்டுபிடிச்சிருவானா? என்ன செய்வானா? இந்த உயிரை கண்டுபிடிச்சிருவானா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வை பல இடங்கள்ல போய் தேடி திரிகிறோம். என்ன செய்யறோம்? பல இடங்கள்ல தேடி திரிகிறோம். ஆனா என்ன இல்லை, தீர்வு கிடைக்கல. தீர்வு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல எங்க இருக்கு தீர்வு? இயேசு எங்க இருக்கிறாரு? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? அப்ப தீர்வு எங்க இருக்கு? தீர்வு எங்க இருக்கு? ஆனா நீ எங்க தேடிக்கிட்டு இருக்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வாரமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், வீட்டில் இருக்கும்போது சாவியை, ஒரு வண்டி சாவியை எங்கேயோ வச்சுட்டேன். நானும் எங்கேயோ தொலைவி பார்க்குறேன், ஒன்றும் முடியல. முக்கியமாக ஒரு வருஷம் அவசரமாக வெளியே போகணும். அமைதியாக போய் அந்த சோஃபாவில் உட்காந்தேன். என்னடா சாவி எங்கன்னா எங்கே வச்சோம் யோசித்து பார்த்தேன். கடைசியில் பாக்கெட்டில் பார்க்குறேன், பாக்கெட்டில் இருக்குது சாவி. என்னடா இங்கே சாவியை வச்சு விட்டு நம்ம இங்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொலைவிக்கிட்டு இருக்கிறோமே. நிதானமா முதையே உட்காந்து யோசிச்சிருந்தோம்னா அந்த பாக்கெட்ல சாவி எடுத்து நான் அவர் போயிருப்பேன். தேவையில்லாம ஒரு 1 மணி நேரம் மன உளைச்சல் ஆகி போச்சு.
என் அன்புக்குரியவர்களே, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கின்றது. இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய காரியங்களை எப்படி சொல்ற தொலைவி கண்டுபிடிக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், எங்கேயுமே பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, எங்கேயுமே முடிவு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் முடிவு. அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாக இருப்பார் என்றால், உனக்குள்ள நீ கண்டுபிடிப்பாய் என்றால் எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் ஆத்துமாவே, என் முழு உலகமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று பிதறாதீர்கள், பதட்டம் அடையாதீர்கள், குழம்பாதீர்கள். குழப்பம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சாத்தான் இருக்கிற இடத்துல இருக்கு. குழப்பம் எங்க இருக்கு? நீ குழம்புவா என்றால், உனக்கு குழப்பமா இருக்கு என்றால், வாழ்றதுக்கு ஒரு குழப்பமா இருக்கா, ஒரு தீர்வுக்கு ஒரு குழப்பமா இருக்கா, நான் சொல்றேன், நீ அங்கனைக்குள்ள இருக்காத. ஒரு சிந்தனை அதுக்குள்ள செலுத்தாத. ஏன்னா அங்க சாத்தான் இருக்கான், குழப்பவாதி. குழப்பம் பண்றதுதான் அவனுடைய வேலை. இயேசு இடத்துல வந்துரு, இயேசுக்குள்ளாக உட்காரு, இயேசுக்குள்ளாக சிந்தி, அவருக்குள்ள உன்னுடைய சிந்தனையை செலுத்து. தீர்வு கிடைக்கும், வெளிச்சம் உதயமாகும். ஆண்டவர் சொல்றார், நீதியின் சூரியன் உண்மையில் ஒளிக்கும். அந்த சூரியன் வரும்போது எந்த கெட்ட சக்திகளும் சரி, எந்த தீமையும் சரி, எந்த துன்பமும் சரி, எதுவாயினும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களை, உங்களை நீங்களே சாகச் செய்யுங்கள், சுயத்தை சாகச் செய்யுங்கள், என்று ஆளுகிற மகா பரிசுத்தரை உங்களுக்குள்ளாக உயிர்ப்பியுங்கள். என் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாழ்வார் என்றால் நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ உங்களுடைய உயர்வையோ உங்களுடைய எல்லாம் உள்ள சர்வலராக இருக்கிற என் ஆண்டவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார், யாராலை தடுக்கவும் முடியாது. அவரே நடத்துவா. போராடுறது இல்லைங்க, போராடுவது இல்லை. போராடணும். போராடம் இல்லாம நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமாவே இருக்காது. போராடு. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நிச்சயம் முடிவு ஒன்று உண்டு. பாருங்க, கண்டிப்பா எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் சோர்ந்து போகாதே. வாசிங்க. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும், நல்லா கவனிங்க, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால், அவனுடைய ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன? அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன வரும் அவனுக்கு? ஒரு சில பேர் தவறான ரூட்டை தேர்ந்தெடுக்கிறது அதுதான். ஏதோ இந்த ரூட்ல போனா பிரச்சனையை முடிச்சிடலாம், இந்த ரூட்ல போனா கிடைச்சிரும், இதுல இருந்தா மேலே ஏறி வந்துடலாம். அகப்படுவாய், கண்ணிகளுக்குள்ளாய் மாட்டிக்குவ, அகப்படுவ. உன்னை வெளியே தப்பிக்க விடுறதுக்கு யாருமே கிடையாது. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். வாசிங்க. ஒருவன் தன் ஆன்மாவிற்கு ஈடாக தன் ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? எதை கொடுக்க முடியும்? மனுமகன் தம் தந்தையின் மாட்சிமையில் தம் வானதூதரோடு வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவனுக்கும் அவனவன் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்வார் ஆண்டவர்? ஒவ்வொருவனுக்கும் கண்டிப்பா கைமாறு வந்துகிட்டே இருக்கு. சில பேர், ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு சமயம், எதுக்கு ஏசுனார் வரணும், எனக்கு கைமாறு கொடுக்கணும், அப்படியே விட்டுற வேண்டியதானே, எதுக்கு என்னையெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிருந்தார். நான் சொன்னேன், உன்னையெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு நீ ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் உன்னையெல்லாம் சிந்திச்சு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மறிச்சாரு அவரு எவ்வளோ பெரிய ஆள். அப்போ நீ அதை அசட்டை பண்றியா இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. வானதூதர்கள் வந்து நிற்பாங்க. உன்னை அன்பா கூப்பிடுறதும் அதட்டி கூப்பிடுறதும் யார் கையில் இருக்கு? ஒரு திருடனை இழுத்துட்டு போறதுக்கும் ஒரு பரிசுத்தவனை இழுத்துட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா அது நடக்கும் ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. ஒரு நாள் என்ன நடக்கும்? கண்டிப்பா உன்னை திருடனாக இழுத்து போட போகிறார்களா இல்ல கடவுளுடைய பிள்ளையாக அப்படி கனம் பண்ணி அழைச்சிட்டு போறாங்களாங்கிறத சிந்திச்சுக்க. இதுதான் நடக்கும். இதான் ரியல் லைஃப். யோசிக்கிறது எல்லாம் மாயே. கண்டிப்பா ஒரு நாளைக்கு கைமாறு கிடைக்கும். அதுல எந்த மாட்டல அப்பா ஐயா சாமி என்னை விட்டுருங்கலாம் என்ன செய்ய முடியாது, நீ சொல்ல முடியாது. ஏதோ நீ பாட்டுக்கு ஏதோ போய்கிட்டு இருக்கிற பாரு, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. உன்னை விட மாட்டாங்க, உன்னை விட்டுற மாட்டாங்க. நீ நினைக்கலாம் நம்மளுக்கு யாருமே உதவி செய்யலை, நம்மளை யாருமே பார்க்கல, நம்மளை யாருமே கண்டுக்கல. அப்படிலாம் இல்லை. உன்னை ஒரு பெரிய குரூப்பே என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டு இருக்கு, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு ஏஞ்சல்ஸ் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு ஒரு குரூப்பு உன்னை கவுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, திட்டம் போட்டு இருக்கிறாங்க. உன்னை ஒரு ஆளை கவுக்க எத்தனை பேர் தெரியுமா திட்டம் போடுறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியல உனக்கு, நம்மளையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு யோசனை வரும். அந்த யோசனைக்கு காரணம் உன்னுடைய சுயம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுமகன் தம் அரசில் வருவதை காணும் வரை இங்கு இருப்பவர்கள் சிலர் சாவுக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, அவர் வரும்போது, அவர் வருகிற வரைக்கும் ஒரு சிலர் சாவுக்குள்ளாக மாட்டார்கள் என்று அப்ப சொன்னார். ஆண்டவர் நான் கேட்டேன், அப்பா என்னப்பா இது, என்னுடைய வார்த்தை ஒருபோது சாவதே இல்லடான்னு சொன்னார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருடைய வார்த்தைக்கு ஷரத்து நீக்கிறபத்தி சக்கர சாவே கிடையாது. அவர் இன்னும் ஜீவ வார்த்தையாக ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யும், உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஒன்றும் மாறாதபடி அனைத்தும் ஆண்டவரை நிறுத்துவார். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தன்னையே மறுத்து உங்களுடைய சிலுவையை, உங்களுடைய துன்பத்தை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய கண்ணீர்களை சிரிச்ச முகமா கடவுள் பின்னாடி வாங்க. நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியம் என்ன செய்வாரு, செய்வார். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க 13 முடிய. எனவே எண்ணிக்கை இல்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கும்போது நமக்கு தடையா இருக்கும், நம்மளுக்கு தடையா இருக்கிற, நல்லா கவனிங்க, நம்மளுக்கு தடையா இருக்கிற எந்த சுமையையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சுமை, கண்ணீர், கஷ்டம், கடன் பிரச்சனையா, எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த சுமையையும், உன்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளா, உன்னுடைய மனைவியா, உன்னுடைய கணவனா, எந்த சுமையையும் நம்மை எளிதில் வயப்படுத்தும் பாவத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளை எளிதில் வயப்படுத்துகிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நம்மளுக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. மன உறுதியோடு என்ன செய்வோமா? அதுக்காக வீட்டில் மனைவியோ பிள்ளைகளோ விட்டுட்டு வாங்கன்னு சொல்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த மனநிலையை அப்படி மாத்துங்க. உங்களுடைய காரியங்களை விட்டுட்டு வர சொல்லல, உங்களுடைய லைஃப்ல எல்லாவற்றையும் விட்டு, இது ஒரு பந்தயமாக ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு போட்டி. இந்த போட்டியில மன உறுதியோட, இந்த மன உறுதி என்ன வேணும், நம்ம நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்வோம், ஜெயிப்போம். நிச்சயம் ஒரு நாள் இந்த பரலோகத்தில் இருப்போம். நிச்சயம் இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். ஒரு நாள் என் கண்கள் அவரை காணும் என்ற மன உறுதியோட வாழணுமா? மன உறுதி எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? எத்தனை பேர்கிட்ட இருக்கு? வாசிங்க. விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு பெற செய்பவருமான இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போம். பாருங்க, வேற எங்கே நீ பதிய வைக்க கூடாது. இது சட்டம். நான் சொல்றது மாதிரி மட்டும் நீ வாழ்ந்தீனா உன்னை அசைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இயேசுனார் மட்டும்தான் உன்னை எந்த அசைக்க முடியும். யாரையுமே என்ன செய்ய முடியாது. உங்களால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது.
அவர் மேல உன் கண்ணை வை. வேற எதன் மீது வைக்காத. எதன் மீது நாட்டம் வேண்டாம், எதன் மீது ஈர்ப்பு வேணாம். உன்னுடைய ஆசை எச்சைகள் அனைத்தை அடக்கி கடவுள் மீது உன்னுடைய கண்களை பதிய வை. கடந்ததை மறந்துடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆசிங்க. அவர் தம் முன்னே வைத்திருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அந்த நுகங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு முன்னாடி இருந்த அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, அவர் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இப்படிலாம் கூட்டிட்டு போறாங்க, நம்மளை அடிப்பாங்க, நம்மளை கொலை பண்ண போறாங்க, சிலுவையில் அறைவாங்கிறது போத கொண்டு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஆனா அவருக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சி இருந்ததான். அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, வாசிங்க, நிந்தையை பொருட்படுத்தாமல், நிந்தையை பொருட்படுத்தாமல் சிலுவையை தாங்கினார். பாருங்க, சிலுவையை. அதனாலதான் ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றார், நீங்க உங்களுடைய சிலுவையை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய துன்பங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை எல்லாத்தையும் விட்டுட்டு, நிந்தையை விட்டுட்டு, உங்களுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சி வச்சிருக்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு நிச்சயம் பரலோகத்தை கொடுப்பார். நிச்சயம் இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஒரு பேரின்பமான வாழ்க்கையை கொடுப்பார். அந்த மன நிறைவை, மன மகிழ்ச்சியை நினைத்து நீங்கள் உங்களுடைய சிலுவை தூக்கிக்கிட்டு கடவுள் பின்பதாக என்ன செய்யணும், வரணும். நான் வரமாட்டேன்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்புறம் வேறு ரூட்டில் போனீங்கன்னா இன்னும் 2 சிலுவையை தூக்கிட்டு வருவீங்க. திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா 3 சிலுவையை தூக்கிட்டு வருவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலுவையை தூக்கிட்டு அங்கனே படுத்துருவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதனால சின்ன சிலுவையை தூக்கி வச்சிருக்கும் போதே கடவுள் பின்பதா சிரித்த முகமா என்ன செஞ்சு வந்துடணும். இதெல்லாம் பெரிய சிலுவையை தூக்கி மேலே வச்சிருவாங்க. அடுத்து உங்களால் என்ன செய்ய முடியாது, எந்திரிக்கவே முடியாது. ஒரு சிலர்லாம் காட்சியில் ஆண்டவர் காண்பிப்பார், பெரிய சிலுவையை போட்டு அவன் படுத்திருப்பான். இதை எப்படி ஆண்டவரை தூக்கி விடுறது, அவனை கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். அதனால நீங்க அப்படி இருக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதே, கடவுள் அழைக்கும் போதே அவர் பின்னே வந்து விடுங்கள். அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். வாசிங்க. இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார். பாருங்க, இவ்வளோ பாடுகள் பட்டு உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வலப்புறத்துல பிதாவினுடைய வலது பக்கத்துல. இல்லைன்னா அமர முடியுமா? ஆண்டவர் விட்டுருப்பாரா? பிதாவானவர் ஒத்துக்குவாரா? என் பேச்சை நீ கேட்கல மகனே, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்ம எத்தனை தடவை அவர் பேச்சை கேட்கலனாலும் சரி பரவாயில்லடா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார். என் அன்புக்குரியவர், அந்த மகிமையை ஆண்டவர் அந்த பிதாவுக்கு பிரித்து. பிதாவானவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார் என்றால், அங்க பாருங்க, அவர் அண்ட சராசரத்திற்கும் எப்படி சொல்றது, ஒரு சுத்த அருபியாக இருக்கிறார். நன்மைத்தனத்துகளில் ஊற்றாய் இருக்கிறார். அதுல ஒரு கிரியேஷன், இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமாக இந்த மக்களை மீட்கணும்ட்டு தனக்குள்ளாக இருந்து ஒருவரை பிரித்து, அதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தை வைத்து அவருக்கு மகிமையை கொடுக்கின்றார். அந்த மகிமையை எப்ப கொடுக்கிறாரு? சிலுவை சாவை ஏற்று வெற்றி சீலனாக, ஜெயசீலனாக உயிர் பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருக்கு கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துங்கிற பிரேயர்ல மகிமை ஏதாவது இருக்கா? இல்லை. இயேசு கிறிஸ்துன்ற ரோட் மால்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்குறாங்க. அதற்கு அவர் அந்த சிலுவை சாவை ஏற்க வேண்டியதாக இருந்தது. Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. வாசிங்க. பாவிகளால் தமக்கு உண்டான எவ்வளவோ எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் இருத்துங்கள். பாருங்க, எவ்வளவோ பாடு. இந்த பாடுகளும் நம்மளும் நீயும் பட முடியுமா? கஷ்டத்தை பட்டிருக்க முடியுமா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட துவண்டு போறீங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாடு. எவ்வளோ, ஒரு பாவமும் செய்யலைங்க, ஒரு குற்றமும் செய்யலைங்க. ஆனா அவருக்கு மரண தண்டனை, சிலுவையில் அறையப்படுகிற தண்டனை. நம்மளுக்கு அப்படியா?
நம்ம சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எப்படி நீ என்னை சொல்லலாம், போகலாம், பழி வாங்கிறது, போகிறது, கற்பனையில் கொலை பண்ணுறது, இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கின்றது. நான் ஆண்டவர் ஒரு பாவமும் செய்யாமல் உனக்காவோ எனக்காவோ என்ன செய்கிறாரு, அந்த சிலுவையில் மறிக்க தனியே கையளிக்கிறார். வாசிங்க. அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாருங்க, அவருடைய பாடுகளை நினைக்க நினைக்க நினைக்க, அதான் நான் அந்தோட்டையும் சொன்னேன், அவருடைய பாடுகளை நீங்க நினைச்சீங்கன்னா, அவருடைய காரியங்களை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. கடவுளுடைய பாடுகளுக்கு மேலே நீ அனுபவிச்சுட்ட. இந்த உலகத்துல கடவுள் ஏற்ற அந்த சிலுவைக்கு மேலே பெரிய சிலுவையை நீ சுமந்துட்ட. அவர் பட்ட வேதனைக்குள்ளாகவா நீ கடந்து சென்றுட்ட? இல்லையே, அப்படி ஒருவர் இந்த பூமியில இல்லையே. இன்னும் போகலாம், இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை முற்றிலும் மாற்ற நாளை கொடு, கடவுளுக்கு நேரத்தை கொடு, வாய்ப்பை எதிர்பாரு, நிச்சயமா இருப்பது நடக்கும். வாசிக்க. பாவத்திற்கு எதிராக செய்யும் போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரத்தம் சிந்துற அளவுக்கு இன்னும் நீ என்ன செய்யல, போராடல, அது கொண்டான உன்னைய நீயே என்ன செய்யல, முயற்சி செய்யல. ஒரு சிலர்லாம் தன்னோட பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தங்களுடைய சேட்டைகளை அடப்பதற்கு புனிதர்கள் மூலமா ஏற்படுத்துறது சில விஷயங்களை சாட்டையில் அடிச்சுக்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு சில கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டையில் அடிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அவங்க. நான் சொல்கிறேன், எத்தனை சாட்டையில் அடித்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களுடைய சிந்தனையை நினச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆடையை கிழிச்சுக்கலாத. எதை கிழிக்கணுமா, இருதயத்தை கிழிக்கணும். அப்போ தான் மாறும், இல்லைன்னா மாறாது. அதனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, கடவுள் நம்மளுக்காக பட்ட பாடுகளை நினைத்து உங்களுடைய பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்க. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல், பாருங்க, தன் பிள்ளைகளிடம் பேசுவதை போல இறைவன் உங்களுக்கு தந்த அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்களோ? என் மகனே, ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்தும் போது அதை பொருட்படுத்தாமல் இராதே. கண்டித்து திருத்தும் போது அதை பொருட்படுத்தாமல், கண்டித்து திருத்தும் போது என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தாமல் இராதே. இங்க பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனையோ, ஏதாவது ஒரு காரியங்களோ, ஏதாவது ஒன்று உடல்ல வருதுன்னு வைங்க, இப்போ என்னமோ நடந்திருக்கு, அது என்னங்கிறத நம்ம முதல்ல சர்ச் பண்ணணும். எதற்காக இவை வந்தன, எதற்காக இதற்குள்ள போனோம், என்ன நடந்துச்சு. கண்டிப்பா சுத்தி முத்திலும் பார்த்தா கண்டிப்பா எதையாவது ஒன்றை ஆண்டவர் சொல்லுவார். சும்மா சாதாரணமாலாம் இருக்காது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் கண்டித்து திருத்துவேன். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொன்னபடி கேட்க மாட்டோம். எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் எப்படி கண்டித்து திருத்துகிறீர்களோ, அதுக்கு மேல கடவுள் உங்களை என்ன செய்வாரு, கண்டித்து திருத்துவார். வாசிங்க. அவர் தண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே, ஏனெனில் ஆண்டவர் யார் மேல் அன்பு கூறுகிறாரோ அவனை கண்டித்து திருத்துகிறார். Praise the Lord. Hallelujah. யார் மேல அதிக அன்பு வச்சிருக்காரோ அவங்கள என்ன செய்யறாரா ஆண்டவர், என்ன செய்வாராம், கண்டித்து திருத்துவார். பாருங்க, யாருக்கு அதிக எப்படி சொல்ற பிரச்சனை இருக்கோ, யாருக்கு அதிகமா கஷ்டப்படுறீங்களோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அதிகமா நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே, அதனாலதான் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறீங்க, நான் உறுதியா நிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவர்கிட்ட நான் உண்மையா வாழ்வேன்னு சொல்லு. எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், எவ்வளோ இக்கட்டுகள் மத்தியில் என்னை வெட்கப்படாதபடி நடத்தி வந்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக என்பதை சொல்லு. இந்த உலகம் அது மட்டும்தான் நிரந்தரம். இந்த உலகத்தில் அது மட்டும்தான் நிரந்தரம், வேற ஒண்ணுமே இல்லை. துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, மற்றவர்கள் நம்மளை ஏளனமாய் பேசும்போது அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ஒரு நாள் உன் நீதியை பட்ட பகல் போல விளங்க செய்வார். ஒரு நாள்
ஒரு நாள். வாசிங்க. தாம் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் அனைவரையும் ஒருக்கிறார். திருத்தப்படுவதற்காகத்தான் நீங்கள் துன்புறுகிறீர்கள். பாருங்க, நீங்க திருந்தணும், நீங்க ஒரு நிலைக்கு வரணும், நீங்க ஒரு மனநிலைக்குள்ள வந்துடணும், ஒரு செட்டப்புக்குள்ள வரணும். ஒரு நிலை, எந்த நிலை என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய மனப்பாங்கு உள்ள ஒரு நிலைக்கு நீங்க வந்துடணும். அந்த செட்டப்புக்குள்ள வந்தா மட்டும்தான் ஆண்டவருடைய அந்த கண்டித்து திருத்தல் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. உங்களை தொடர்ந்து என்ன செய்வார், அந்த ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த செட்டப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் அப் நின்றோம், உங்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிரும். ஒரு மனநிலை, அதாவது சொல்கிறேன் பாருங்க, குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடாது, தெளிவான சூழ்நிலையில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. கடவுள் உங்களை தம் மக்கள் என நடத்துகிறார். தகப்பன் கண்டித்து திருத்தாத மகன் உண்டோ? இறைவன் தம் பிள்ளைகள் எல்லாரையும் கண்டித்து திருத்தி வந்திருக்கிறார். நீங்கள் அவ்வாறு திருத்தப்படாவிடின் உண்மையான பிள்ளைகள் அல்ல, வேசி பிள்ளைகளே. அவ்வாறு உங்களுக்கு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனையே இல்லை, ஏன்னா யார் என்ன கேட்பா அப்படின்ட்டு போனால் ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நீ என்னுடைய பிள்ளைகள் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றார். கண்டித்து திருத்துவார், நுகத்தடியோடு போகணும், கடவுளோடு ஒன்றிணையணும், கடவுளோடு வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். வாசிங்க. உடலை நமக்கு அளித்த தந்தையர் நம்மை கண்டித்து திருத்தினார்கள். அவர்களை நாம் மதித்து வந்தோம். அவங்கள மதிச்சோம். உலக தாய் தகப்பன்களை எப்படி மதிக்கிறோமோ அதே போல அவர்களையும் மதித்தோம். அப்படியானால் ஆவியை நம்மளுக்கு அளித்த தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து நடக்க வேண்டும் அன்றோ? அப்ப நீங்க என்ன செய்யணும், இன்னும் பணிந்து என்ன செய்யணும், நடக்கணும். உங்களே நீங்களே அடிமைப்படுத்துங்க, உங்களை தலையை தாழ்த்துங்க. வணங்கா கழுத்துள்ள மக்களை என்ன செஞ்சார், பாலைவனத்துல கொன்று போட்டார். அது போல இருக்கக்கூடாது, நம்ம வணங்கணும். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, என்னை நானே உமக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. அப்பொழுதுதான் வாழ்வு பெறுவோம், அப்போதுதான் வாழ்வு பெறுவோம், அப்போதுதான் வாழ்வு பெறுவோம், அப்போதான் வாழ்வு கிடைக்கும். மனம் மாறிடணும். சும்மா என்ன மனம் மாறிக்கிறேன், ஒரு 10 நாள், இன்னும் ஒரு 6 மாதம், இன்னும் ஒரு வருஷம், சிலர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் அவங்கள நம்பவே மாட்டேன். ஏன்னா இப்பயே மனம் மாறாத நீ இன்னும் ஒரு 6 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கழிச்சு மனம் மாறி என்ன செய்ய போற? இப்போ உடனே மனம் மாறிக்க. இப்போ வருது உனக்கு ரட்சிப்பு, இப்போ வருது உனக்கு விடுதலை. சும்மா கடவுள்கிட்ட டைமோ நேரமோ போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. மேலும் அவர்கள் தங்கள் விருப்பம் போல் கண்டித்து திருத்தினார்கள். அது சொற்ப காலத்துக்கே பயன்பட்டது. இறைவனோ நம்மை தம் பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படி நம் நன்மைக்காகவே கண்டித்து திருத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொற்ப காலத்தில் நல்லபடியா இருக்கணும், தாய் தகப்பன் நம்மளை கண்டித்து திருத்துறாங்க. ஆனா நித்திய பேரின்ப வாழ்க்கைக்கு, நித்தியமான மகிழ்ச்சிக்கு ஆண்டவர் எவ்வளவா நம்மளை கண்டித்து திருத்தணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால இந்த நுகங்களை நீங்கள் பெரிதாக எண்ணாது மன மகிழ்ச்சியோடு நடந்து வாருங்கள். வாசிங்க. கண்டித்து திருத்தம் பெறுவது இப்பொழுது இன்பமாயிராமல் துன்பமாகத்தான் தோன்றும். இப்போது எப்படி இருக்குமா? துன்பமாக. இப்ப எப்படி இருக்குமா? துன்பமாகத்தான் தோணும். இப்பதான் கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். ஐயோ, ஏன் ஆண்டவரே எனக்கு இதை சரி பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறீங்களா, இன்னும் ஏன் ஆண்டவரே எனக்கு சரி பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குமா? துன்பமா தான் இருக்கு. துன்பத்தை கொடுத்தவட்டே உடனே எடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி எடுப்பாரு? கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. கண்டித்து திருத்திக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஆனா திருந்தல. ஆனா பாண்டோட்ட என்ன சொல்றான், திருத்தணும், என்னை எடுத்து விடுங்க, எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க. முதல்ல எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுங்க, அப்பதான் அனைத்தையும் சரி பண்ணுவார். வாசிங்க. ஆனால் அவ்வாறு பயிற்றப்பட்டவர்கள் பின்னர் அமைதியையும் நீதி வாழ்வையும் பயனாக பெறுவர். பாருங்க, பயனாக பெற்றுக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவங்க தான் நிலை நிற்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நித்திய வாழ்வை, பேரின்ப வாழ்க்கை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க. எனவே சோர்வுற்ற கைகளையும் தளர்ந்து போன முழங்கால்களையும் திடப்படுத்துங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவரு? சோர்வுற்ற கைகளையும்
என்ன சொல்றாரு? சோறு உற்ற கைகளாம். உங்க கைகள்லாம் எப்படி இருக்கா? திட்டமானதா இல்ல? திட்டமான கைகளா? பாவம் செய்யறதுக்கு திட்டமா இருக்கு, பாவம் செய்யறதுக்கு சுறுசுறுப்பா இருக்கு கை. ஆனா கடவுளுடைய கிட்ட கையில உயர்த்தி ஜெபிக்கணுங்கும் போது மட்டும் என்ன ஆயிருது? சோர்வாயிருது, சோர்வாயிருது, சோர்வாயிருது. பாருங்க, ஒரு நபர், கடவுளுக்குள்ள மனமாற்றப்பட்ட ஒரு நபர், நல்ல ஒரு ஊழியக்காரர் போல எழும்பி பிரகாசித்தார். ஆனா அவரால் ஜெபிக்க முடியல. ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊழியர் சொன்னாரா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஜெபிக்க முடியலையா? ஆமாம் பிரதர், முழங்கால் போட முடியல, கைகளை உயர்த்த முடியல, எதுவுமே செய்ய முடியல பிரதர்ன்னு சொல்லி. அப்போ அந்த நபர் சொன்னாராம், கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் நீங்கள் உறுதிப்பட ஜெபித்தீர்கள் என்றால், கடுமையாக கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த கைகளை உயர்த்தி முழங்கால் போட்டு ஜெபித்தீர்கள் என்றால் பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் அந்த நபர் கேட்கல. ஆனால் கடவுளுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு? பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார் அந்த ஊழியர். உடனே அவரை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அவரை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அந்த ஜெயிலில் போட்ட அந்த நபர் எப்படியாவது இந்த ஜெயிலில் இருந்து என்ன செய்யணும், நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் அந்த வெளியில போற வரைக்கும் சுரங்கப்பாதை மாதிரி நோண்டி இருக்கார், ஒரு குழி நோண்டி இருக்கிறார். நோண்டி வெளியே வந்திருக்கார், திருப்பி தூக்கி உள்ள பிடிச்சிட்டு போட்டாங்க. அப்போ அவர் அனுபவிச்சுறாரு, நான் கடவுளுக்குள்ள வாழணும்னு நினைச்சு முழங்கால் போட்டு கையில உயர்த்தி என்னால் ஜெபிக்க முடியல. ஆனா இதுவே நான் ஜெயில இருந்து தப்பிக்கும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குவேன், மற்ற நேரம் பூரா குழியை நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன். அது ஒரு வருடமும் மற்ற நேரம் பூரா குழியை நோண்டிக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்கு? தப்பிக்கிறதுக்கு. ஆனா தப்பிச்சேன், ஆனா திருப்பி வீட்டு வந்து உள்ள போட்டாங்க. பாருங்க மனுஷனுடைய எண்ணங்களையும் மனுஷனுடைய ஆற்றலையும் பாருங்க. தீமை செய்யறதுக்கு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும், ஆனா நன்மை செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம் என்னென்னும் தளர்ந்து போன கைகளை என்ன செய்யுங்க? திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. பாவம் செய்கின்ற அந்த கைகளை, பாவ சூழ்நிலைகளை செய்கின்ற அந்த கைகளை திடப்படுத்துங்கள். வாசிங்க. நீங்கள் நடந்து செல்லும் பாதையை நேர்மையாக்குங்கள், நீங்கள் நடந்து செல்லும் பாதையை நேர்மையாக்குங்கள். அப்போதுதான் ஊனமான உறுப்பு மூட்டு பிசகாது நலமடையும். எல்லாமே சரியாகும். அப்பதான் என்ன செய்யும்? அப்பதான் என்ன செய்யும்? எல்லாமே சரியாகும். இல்லைன்னா சரியாகாது, இல்லைன்னா நிலையாகாது, இல்லைன்னா உன் பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம் என்னென்னும் என் அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய ஆழமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்க இதன்படி வாழணும். சும்மா இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுறக்கூடாது. அதன்படி வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு விதைத்தது முளைத்து 30, 60 அல்ல 100 மடங்கு பலன் தரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. நீங்கள் ஓடணும், சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. எந்திரிச்சு ஓடுங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். சரியா? என்ன செய்யணும் ஏது செய்யணும்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய ஆவி உங்களோடு இருக்கிறது. நீ போ, அந்த இடத்துல நில்லு. உனக்குள்ள இருந்து யார் பேசுவா? கடவுள் பேசுவா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் உற்சாகமா இருக்கணும், தெளிந்த ஞானத்தோட இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். பாவ சாபங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னா நிறைய ஊழியம் பார்க்கணும். நீ செய்த அக்கிரமங்களா சரியாகணும்னா நான் ஊழியம் பார்க்கணும். ஊழியம் பார்க்கறதுக்கு மனம் வர மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு போய் சொல்ற சங்கட்டமா இருக்கு. வேதம் சொல்லுது, கடவுளை பத்தி ஒருத்தரிடம் போய் நீ சொல்றதுக்கு கூச்சப்படுவா என்றால் அது பாவம், அது பாவம், பாவம். இப்படிலாம் இருக்கக்கூடாது. நிறைய வாய்ப்புகள் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த பாருங்க, இப்போ 2024 12ஆம் ஆண்டு ஜெப மாநாடு ஆண்டவர் நடத்த வைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மாநாட்டுக்கு அநேகரை அழைத்து வரணும், அநேகரை மீட்கும்படி, அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக,
அநேகர் உண்மையான மனமாற்றத்தை, உண்மையான கிறிஸ்தவர்களாய் மாற நீயும் ஒரு கருவியாயிரு. நீயும் அதுக்கேற்ற பிரயாசத்தை எடு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவர் சொல்லியிருக்க, ஒருவனுடைய மனமாற்றத்தின் நிமித்தம் பரலோகத்திலே பெருமகிழ்ச்சி உண்டாகின்றது. பெருமகிழ்ச்சி உண்டாகின்றதா? பெருமகிழ்ச்சி. ஊழியம் பாருங்க, ஊழியக்காரர்களை உருவாக்குங்க. மாநாட்டிற்காக உழைக்கணும், மாநாட்டிற்காக உழைக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த 3 நாட்களும் அசையாதபடி உலாவிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் பார்ப்பார் நம்மளே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால ஓடுங்க, ஊக்கமாயிருங்க. இங்கே இருங்க, நம்மளை சோர்வு விடுவதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளை ஒரு முன்பு ஒரு முயற்சிகளை எடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு காரியங்களை முன்னிட்டு செய்கிறதா இருந்தாலும் நம்மளை தொய்வாக்குவதற்கு, நம்மளை கீழே தள்ளி விடுவதற்கு, உலக ரீதியாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி ஆட்கள் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், யாரையும் முன்னாடி வைக்காதீங்க, யாரையும் முன்னாடி வைக்காதீங்க. இயேசுவை முன்னாடி வைங்க, இயேசுவை மட்டும் முன்னாடி வைங்க. அவருக்காக ஓடுங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் உனக்கு நன்மை செய்ய முடியும், அவர் மட்டும்தான் உனக்கு எல்லாம் செய்ய முடியும். யார் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே.